இப்பயும் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், நான் எதுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தான் வந்து அக்கௌண்டன்ட் இல்லை ஃபைனான்ஸ் மேனேஜரெல்லாம் இருக்க போகிறாங்களே, நான் எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து ஒரு நான் ஃபினான்ஸ் பர்சன், நான் ஃபைனான்ஸ் மேட்டர் தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுடைய நிறுவனத்தில், உங்களுடைய ஆர்கனைசேஷனில் எல்லாருமே வந்து ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க தான். சொல்லப்போனால் ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்காத ஒரே ஆள் அப்படின்றது அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக தான் இருக்கும். அவரை தவிர எல்லாருமே வந்து ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறவங்க தான். ஃபைனான்ஷியல் டிசிஷன் அப்படின்னா என்ன? அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஆர்கனைசேஷன், உங்கள் நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் அல்லது லாஸை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி? சிம்பிள். ஒரு சேல்ஸ் மேனேஜர் எடுத்துக்கோங்க. உங்கள் சேல்ஸ் மேனேஜர் வந்து ஒரு கஸ்டமரை கொண்டு வராரு. அந்த கஸ்டமர் கூட என்ன ப்ரைஸ் அவர் நெகோஷியேட் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்டை நீங்கள் விற்கணும். அந்த 100 ருபீஸ் அப்படின்றது நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற லெவல். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பவர் தரீங்க, 100 அப்படின்றது 98, 97 வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்ட்டு. ரைட். ஸோ இந்த பவரை வந்து அவர் ரைட்டாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? 100 ருபீஸ்க்கு விற்க வேண்டிய ப்ராடக்டை அவர் எல்லாருக்குமே வந்து 97 ருபீஸ்க்கு விற்றுட்ருப்பார். ஸோ உங்களுக்கு அங்கே கிடைக்க வேண்டிய ஒரு 3 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இங்கே அந்த சேல்ஸ் மேனேஜர் எடுத்த டிசிஷன், அதாவது அவர் என்ன பண்ணியிருக்கணும், ரைட்டாக கஸ்டமர்ஸை எப்படியாவது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த உங்களுடைய ப்ராடக்டை பற்றின பெனிஃபிட்ஸ் சொல்லி எப்படியாவது 100 ருபீஸ்க்கு அவங்கள கொண்டு வர வைக்கணும். அதுக்கு பதிலாக அவர் 97 ருபீஸ்லேயே விற்றுட்ருக்கார் அப்படின்னா ஒவ்வொரு சேல்ஸ்க்கும் உங்களுக்கு 3 ருபீஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம், ப்ராஃபிட் வந்து இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே உங்கள் பிஸ்னஸ்னுடைய சேல்ஸ் அமௌண்ட்டு, ப்ராஃபிட் அமௌண்ட்டை யார் டிசைட் பண்ணுறா? அந்த சேல்ஸ் மேனேஜர். ஸோ அவர் எடுக்கிற டிசிஷன் ஃபைனான்ஷியல் டிசிஷனா? கரெக்ட், அது ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன். மறுபடியும் அந்த சேல்ஸ் மேனேஜர் லெவலே நிற்போம். இப்போ ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வராரு, 100 ருபீஸ்க்கே விற்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் இப்போ உடனே பேமெண்ட் பண்ண முடியாது, நான் வந்து 6 மந்த்ஸ் கழித்து தான் பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை கொண்டு வரப்போ இப்போ உங்களுடைய நிறுவனத்துக்கு அதில் வந்து ஒரு சுமை இருக்குது, ஒரு காஸ்ட் இருக்குது. அதாவது உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணணும். அப்போ இந்த 6 மாதம் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஃபண்டு வேணும். அப்போ வேறு ஃபண்டு நீங்கள் பேங்க்லேருந்தோ வெளியிலேருந்தோ இல்லை ஓனர் பாக்கெட்ஸ்லேருந்தோ வந்தாகணும். அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பிஸ்னஸ்னுடைய ப்ராஃபிட்டை குறைக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சேல்ஸ் மேனேஜர் வந்து இந்த 6 மந்த்ஸ் கிரெடிட் வந்து கஸ்டமருக்கு தரன்ற டேர்ம்ஸில் கொண்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 மந்த்ஸுக்கு ஒரு அடிஷ்னல் காஸ்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு வருது. அது கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் வருது. ஆனால் உங்கள் சேல்ஸ் மேனேஜர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார் அப்படின்னா ப்ராப்ளி 6 மந்த்ஸ்ன்றதை நெகோஷியேட் பண்ணி 3 மந்த்ஸாக கூட ஆக்க முடியும், இல்லை 1 மந்த்தாக கூட ஆக்க முடியும். ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை வேறு கஸ்டமர்ஸை இந்த டேர்ம்ஸ்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இங்கேயும் வந்து உங்கள் சேல்ஸ் மேனேஜர் எடுத்தது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன். அவர் சிம்பிள் சேல்ஸ் டிசிஷன் எடுக்கலை, சிம்பிள் கிரெடிட் டிசிஷன் எடுக்கலை, அவர் எடுத்தது ஃபைனான்ஷியல் டிசிஷன். இது சேல்ஸ் மேனேஜர். உங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க, பேட்சஸில் பண்ணுறாங்களா, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ லேபர் இன்டென்சிவாக பண்ண போகிறாங்க, எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறாங்க, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பிஸ்னஸ்னுடைய எக்ஸ்பென்சஸ், உங்கள் பிஸ்னஸ்னுடைய ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலும் மாறும். உங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டாக எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணாங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் பிஸ்னஸில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்க போகுது. இல்லை அதே வந்து ரொம்ப கேஷுவலாக ஸ்லோவாக பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்ஆர் காஸ்ட் அதிகமாகும். ஹெச்ஆர் காஸ்ட் அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராஃபிட் கம்மியாகும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது? உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற டிசிஷனாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் புரிஞ்சிருக்கணும்.
இது எல்லாத்துக்கும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து கலெக்டிவாக வந்து ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் ஓகே, நீங்கள் தான் ஹெட். அப்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் வந்து உங்கள் பிஸ்னஸ்னுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸை டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கும், உங்கள் பிஸ்னஸ்னுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஸோ இவங்க எல்லாரை விட கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியவங்க நீங்கள் தான். ஓகே, அதனால தான் இந்த கோர்ஸ்.